வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடையில பார்க்கலாம். முத்து மீனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம பாட்டிக்கிட்ட சொல்லவே இல்லையே. அதுவும் இல்லாமல் நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. சரி, நம்ம பாட்டிக்கு ஃபோன் பண்ணி நம்ம நலம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. அப்போ மீனா, ஆமாங்க, சரி நம்ம ஃபோன் பண்ணி என்ன தான் கேட்போமே அப்படின்னு சொல்லி மீனை ஃபோனை போடுறாங்க. போன உடனே பாட்டியும் எடுக்கிறாங்க. என்னை மறந்துட்டீங்க போலியே அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, என்ன பாட்டி, உங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும், நீங்கள் என்ன எப்படி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. டே பேராண்டி, என்னடா நீ தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் பேராண்டி, என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா உங்களை கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதனால தான் ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ முத்து, பாட்டி அது இல்லாமல் நம்ம வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பாட்டி கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது முத்து நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரோஹினி போய் சொன்ன விஷயம், அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஏமாற்றி மலேசியா இல்லை, அவங்க அப்பா ஊர், அவங்க அம்மா, அவங்க அப்பா யாருமே இல்லைன்னு தெரியாத விஷயம், எல்லா விஷயத்தையுமே முத்து பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி, என்னடா நடந்துகிட்ருக்கு வீட்டில், யாருமே என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லலை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எதுக்கு ஒன்றா டென்ஷன் படுத்துகிறோன்னு சொல்லி தான் நாங்கள் யாருமே எதுவுமே கிட்ட உங்களுக்கு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு உங்கள் அப்பா கூட எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லடா அப்படின்னு சொல்லி பாட்டி கோவப்படுறாங்க. அப்போ மீனா, பாட்டி கொஞ்சம் கோவப்படாதீங்க பாட்டி, நாங்கள் தான் சொல்லிட்டோமே உங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி சொன்னீங்க, இதுக்கு வழி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அதான் பாட்டி தெரில, என்ன பண்ணுறேன்னே தெரில பாட்டி அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டி சொல்கிறாங்க, சரி நீங்கள் எதுவும் கண்டுபிடிக்க வேணாம், நான் வரேன், நான் இல்லை விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனா, பாட்டி என்ன பாட்டி இதுக்காக நீங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு வரணுமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நான் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க. சரின்னு சொல்லி பாட்டியும் கிளம்பி போகிறாங்க. அந்த நேரத்தில் ரோஹினியும் கூட்டிகிட்டு வராங்க. என்ன பேசி முடிவு பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கூட்டிகிட்டு வராரு. ரோஹினி எல்லாருமே இருந்துகிட்டு இருக்காங்க. விஜயும் இருக்கிறாங்க. இருந்த உடனே விஜய் திருப்பி போட்டு அடிக்கிறாங்க. ரோஹினியை பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. அப்போ பாட்டி நிற்கிறாங்க. என்ன விஜயா பண்ணிட்டு இருக்க, மருமகளை இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கேன், இது வெளியில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது, நீ ஜெயிலில் போயிட்டு கம்பி என்ன வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயா, இன்னும் இவங்க வேற வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி விஜய் சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி அப்போ அண்ணாமலை, வாமா வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டேய், நான் உன் மேலே சரியான கோவத்தில் இருக்கேன், வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியடா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, அம்மா உனக்கே உடம்பு சரியில்லைம்மா, எப்படிம்மா உங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, டேய் என்னடா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ பிரச்சனை, பெரிய மனுஷன் நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி பாட்டி ரோஹினிகிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரோஹினி சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போது பாட்டி திருப்பி கத்தி கேட்குறாங்க, எதுக்காக நீ இப்படி பண்ண, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினி வழக்கம் போல் சொல்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஆன்ட்டியாக தான் சொன்னேன், இந்த மாதிரி மனோஜை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அது நான் கேட்க போகும்போது அவங்க எனக்கு பணக்கார மருமக தான் வேணும்னு சொல்லிட்டாங்க, வேறு வழி எல்லாமே எங்கன்னா போய் சொல்ல வேண்டியதாகிருச்சு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி பாத்தியா விஜயா, நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், எப்போ பார்த்தாலும் இந்த பண காசுன்னு சொல்லிட்டு இருக்க பாரு, உனக்கெல்லாம் எல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கப்புறம் என்ன பொய்லையாக மறைச்சி வச்சுருக்க, எல்லாத்தையும் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொல்கிறாங்க. அப்போ பாட்டி, ஓ அப்போ எதுவுமே ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எதுவுமே ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாட்டி சரி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பூஜை ரூமுக்கு போகிறாங்க. போன உடனே கற்பூரம் ஏற்றி சாமிக்கு படைச்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்த உடனே, நான் இந்த கற்பூரத்தை சாமியில் போய் படிச்சிருக்கேன், இன்னும் எரிஞ்சிட்ருக்கு, இதில் நீ தொட்டு சத்தியம் பண்ணி நான் இதுக்கப்புறம் எந்த பொய்யும் சொல்லலை, அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் எந்த பொய்யும் மறைக்கவும் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாட்டு ரோஹினிகிட்ட கேட்டுட்ருக்காங்க. அப்போது ரோஹினிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ நம்ம சத்தியம் பண்ணனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வர பயங்கரமான விஷயத்தெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோமே, அதெல்லாம் வெளில வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி என்ன ரோஹினி எதுக்கு சைலண்டாக இருந்துட்டு இருக்க, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹினி ஒரு சில நினைக்கிறாங்க, சரி இதுக்கு மேலே நம்ம சத்தியம் பண்ணலாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி சத்தியமும் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.